குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். 2026 வடகிழக்கு பருவமழை பற்றியான முதற்கட்ட அறிக்கை. தற்போதைய வெரி ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் எல்னினோ. ஐஓடியை பொறுத்த வரைக்கும் கிராசிங் த பாசிட்டிவ் ஐஓடி. ஏற்கனவே கடந்த மே மாதம் ஒரு தடவை பாசிட்டிவ் ஐடி மாதிரி போயிட்டு அப்படி கீழே இறங்கிருந்தது. தற்போது அகைன் பாசிட்டிவ் ஐடியில் இருக்கிறது. இந்த வருஷம் பாசிட்டிவ் ஐஓடி தான். அதே மாதிரி கேட்டகரியில வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 40 முதல் 60% வரைக்கும் மழை இந்த வருஷம் கூடுதலா இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் நாடு இயல்பை விட ரொம்ப ரொம்ப மழை அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரெண்டு பார்ட்டா கேட்டகரி இருக்கு. மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமா பிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. அந்த செகண்ட் கேட்டகரியில வரக்கூடியதுல கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் இருக்கு. முதல் கேட்டகரியில வரது ஒரு 6 மாவட்டங்கள் கிட்ட இருக்கு. அதையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல செகண்ட் கேட்டகரியில 20% இருந்து 50% வரைக்கும் அந்த மாவட்டங்கள் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கிறதுல 40% இருந்து 60% வரைக்கும் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். சோ இப்போதைக்கு இந்த அறிக்கையில வந்து எங்கேயுமே குறைவுன்னு பேச்சுக்கே நம்ம கொண்டு வரலாம். எல்லா மாவட்டங்களும் பிளஸ்ல தான் போட்டுருக்கோம். அதுதான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. அடுத்தடுத்த அறிக்கையில தான் இன்னும் துல்லியமான அறிக்கைகள் வரும்போது உங்களுக்கு அந்த மைனஸ் பாயிண்ட் ஏதாவது ஒரு மாவட்டம் மைனஸ் ஆகுமா அப்படின்றது அதுதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் பிளஸ் பாயிண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இந்த மாவட்டங்கள் 50 இருந்து 70% வரைக்கும் கூடுதலான மழை இருக்கும். 50% மேல் இந்த வருஷம். இது என்னுடைய தனிப்பட்ட அறிக்கை. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவுக்கான ஒரு இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஒரு பிரைவேட் ரிப்போர்ட். மாவட்டத்தில் 50% மேல மழை இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 50% மேல மழை இருக்கும். சென்னை மாவட்டத்தில் 50% மேல இந்த வருஷம் மழை இருக்கும். எப்பன்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள இந்த வடகிழக்கு பருவமழை நாட்கள்ல 50% விழுக்காடுக்கும் மேல் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செங்கல்பட்டுல 50% மேல் மழை இருக்கும். காஞ்சிபுரத்தில் 50% மேல் மழை இருக்கும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்ல புதுச்சேரி, காரைக்காலை சேர்த்து 40 என்கின்ற அளவில் பார்க்கும்போது இந்த 40 இலையுமே 5 இடங்கள், அதுல குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களாம் இயல்பை விட 50% வரைக்கும் சராசரியோட பருவமழை கூடுதலா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம நீங்க ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இந்த மாவட்டங்கள்ல. விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அரியலூர், அதே போன்று பெரம்பலூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்கள். இந்த குறிப்பிட்டு இதுல நிறைய லிஸ்ட் இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20% மேல மழை இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இதுலயே வந்து பாருங்க, ஒரு 16 மாவட்டங்கள் இதுல வருது. அதுல ஏற்கனவே 5 மாவட்டங்கள் வருது. கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு மேல இந்த வருஷம் மழை இயல்பை விட கூடுதலாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 15 மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த 15 மாவட்டங்களுமே இயல்பை விட அதிகமாவோ அல்லது இயல்பை விட ஒட்டியோ அல்லது இயல்பை விட மிக கூடுதலாகவோ தான் இருக்கும். 38 மாவட்டங்களுமே இந்த வருஷம் கூடுதல் தான். அதுல இந்த மாவட்டம் குறைவு, அந்த மாவட்டம் கூடுதல்னா கிடையாது. குறைவு அப்படின்றது ஏதாவது கர்நாடகா எல்லையோர பகுதிகள், அந்த பர்டிகுலர் அந்த சைடு தான் ஏதாவது சிஸ்டம் போகாம சவுத்தை நோக்கியே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பாசிட்டிவ் ஐஓடி ஈவெண்ட் வந்து என்சோ ஈவெண்ட் வந்து என்ன, நம்மளுக்கு ஐஓடி ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஐஓடி. அங்க என்சோ ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் ஸ்ட்ராங் எல்னினோ. ஒரே ஒரு டிபி டிப்ரெஷன் மட்டும் வடதமிழகத்துல கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 மாசத்துக்கான அனாமலி தான். ஓகேங்களா? அந்த அனாமலிலேயே இந்த அளவுக்கு பீக்கா இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ரெயின்ஃபால் அவுட்லுக்ல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல. அகைன் வந்து இதுல இன்னொரு தடவை கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறது மேப் வைஸ். நீங்க எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்த அந்த பாயிண்ட் வந்து வந்துருச்சு. இந்த செக்ஷன்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டங்கள்ல இயல்பை விட 50 முதல் 60% வரைக்கும் ஹை ஃபிளட் ரிஸ்க் இருக்கக்கூடிய மாவட்டங்களா குறிப்பிட்டிருக்கேன். பிளஸ் 20 பாயிண்ட்ல இருந்து 50% வரைக்கும் கூடுதலா இருக்கிறதுக்கான 50% வரைக்கும் கூடுதலா இருக்கும். ஹெவி டு மாடரேட் இதுவுமே ஃபிளட் வரும். இந்த ஏரியாவுமே ஃபிளட் வரும். கிட்டத்தட்ட இதுல ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, சென்னை சிட்டிஸ்ல 5 சிட்டிஸ் இதுல வந்துருது. கிட்டத்தட்ட இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 55% மேல 50% மேல. கீழே கொடுத்துருக்கிறது கடலூர், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், நீலகிரி. ஜஸ்ட் ஒரு ஃபார்மட்ல கொடுத்துருக்கீங்க. நீங்க 16 மாவட்டமே கணக்குல வரும். இப்போ இந்த மேப் வைஸ் பாருங்க. மேப்ல தான் தெளிவா நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மேப் வைஸ் நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய பேர். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுல எங்க அதிகமா கலர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த ரெட் ஜோன் தென் கடலோர பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெரி ஹெவின்னு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பாருங்க வெரி ஹெவியா இருக்கா. டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ், சென்னை டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வெரி ஹெவியா தான் இருக்கு. இங்க ஸ்ரீலங்கா பகுதியிலையும் ஹெவியா கொடுத்துருக்கேன். ஸ்ரீலங்கா வந்து இலங்கையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். தென் மாவட்டம் நம்பர் 1 இந்த வருஷம் வந்து அனாலிசிஸ் போர்காஸ்ட். இதுல இருந்து கொலம்பியா ரிசல்ட் கிட்டத்தட்ட IRI மாடலோட ரிசல்ட் வச்சு நான் கொஞ்சம் என்னோட அறிக்கை கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி பேஸ் பண்ணி உருவாக்கின ரிப்போர்ட் இந்த மாடல் தான் அந்த மேப். ஓகேங்களா? இதுல வந்து ஆராய்ச்சிப்படி பாத்தீங்கன்னா இதுல கடலோர தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கு பாருங்க. எல்லாமே ஹை ரிஸ்க்ல தான் இருக்கு. பிளட் வரக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே குறைவுன்னு வரல. குறைவுன்னு எந்த பகுதியுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் குறைவு, அந்த பகுதி குறைவு, இந்த பகுதி குறைவுன்னு கிடையாது. நீங்க மேப் வைஸ் பார்க்கலாம். இதுல நீங்க லைவாவே பார்க்கலாம். நான் இப்ப சொல்றதை விட நீங்க லைவாவே நம்ம வெப்சைட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2026 பிளாக்ஸ்பாட்.com உள்ள போயிட்டு இந்த வெப்சைட் போயிட்டு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவு கொடுத்துருக்கேன். ஈவன் சவுத் ஆந்திரா பகுதியில கொடுத்துருக்கேன். சவுத் ஆந்திரா பகுதியில மாடரேட்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சவுத் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு சவுத் டிஸ்ட்ரிக்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸ்பெக்டட் வந்து இதுல தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் சென்னை ஹையஸ்ட் ரிஸ்க் ஏரியாஸா கொடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமான வெள்ளப்பெருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த பர்டிகுலர் இடங்கள் தான். அதே மாதிரி காவிரி, டெல்டா, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஹை ஃபிளட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி வெள்ளப்பெருக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் டெல்டாவிலுமே வெள்ளப்பெருக்கு இருக்கு. வடதமிழகத்திலேயே வெள்ளப்பெருக்கு இருக்கு. அடுத்தது செகண்ட் அனாமலி. இதுவுமே இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். இதுல வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2026 பார்ட் 1 ரிப்போர்ட்ல முத்துசெல்வம் இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயும் கொஞ்சம் மேப் வைஸ் பார்க்கும்போது இதுலயும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும். சவுத்துல அதிகமா கொடுத்துருக்கோம், டெல்டாவில் மீடியமா கொடுத்துருக்கோம், நார்த்ல அதே அளவு தான் கொடுத்துருக்கோம். சரி, மேப் வைஸ் பார்க்கும்போது இது வந்து IRI மாடலோட கணக்கில் இருக்கிறதுனால அந்த ரிப்போர்ட் அப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுவுமே IRI மாடல் என்னன்னா நம்ம கொலம்பியா யூனிவர்சிட்டி அந்த அப்டேட்டையும் என்னோட அப்டேட்டையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது இந்த ஃபோக்கஸ்ட். சவுத் தான் நம்பர் 1. அதுக்கடுத்து நார்த் தமிழ்நாடு, டெல்டா தமிழ்நாடு, ஈவன் கோஸ்டல் ஏரியாஸ்.
ஓகேங்களா? இது மேப் வைஸ் நீங்க பார்க்கலாம். மேப் வைஸ் இன்னும் தெளிவா காட்டலாம். பர்டிகுலர்லி என்னோட சிஸ்டம்ல இங்க கொஞ்சம் ஸ்லோவா காமிக்குது அதை. ஒரு நிமிஷம். இப்போ வந்துருச்சா? ஓகே, இப்படிதான் நான் ப்ளே பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடு, டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ், சவுத் தமிழ்நாடு எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கேன். இந்த அளவுல தான் இந்த வருஷம் மழை இருக்கும். சவுத் தான் அதிகமா இருக்கும். இதுல வந்து முக்கியமா திருநெல்வேலியோட மாஞ்சோலை பகுதியை அதிகமா டாக்ல காட்டியிருக்கேன் பாருங்க. ஊத்து பகுதியில் அதிகமான மழை இருக்கும். தென்காசியோட வெஸ்ட்ல அதிகமான மழை இருக்கும். இந்த வருஷம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதிகமான மழை இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்கள். இன்னும் ஈவென்ட்ல இந்த வருஷம் நீலகிரிக்கு வடக்கே வரக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் சற்று கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். அங்கேயுமே இயல்பு தான், இயல்பை ஒட்டி இல்லை இயல்போட கூடுதலாக தான் இருக்கும். சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்ட்ரல் தமிழ்நாடு உள் மாவட்டங்கள் இருந்து வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே இயல்பை விட கூடுதல் மழைக்கான வாய்ப்பு தான் இந்த வருஷம் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு தடவை கூட அந்த மேப் முன்னாடி ஒரு மேப் காமிச்சனால அதையும் இன்னொரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுவுமே சேம் தான், இதே மாதிரி தான். ரெண்டு கலர்ல கொடுத்துருக்கேன். ஒரு கலர்ல சிலருக்கு புரியாம இருக்கும், அதனால ரெண்டு கலர்ல கொடுத்துருக்கோம். இதுல வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் இந்த ஃப்ளட் ரிஸ்க், ஃப்ளட் எந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல. இந்த ஃப்ளட் ஏரியாஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் இருந்து கோவில்பட்டி, மதுரை, விருதுநகர் வரைக்கும் இந்த ஹை ரிஸ்க் ஃப்ளட் ஏரியாஸ், அதிகமான மழை வெள்ளம் இந்த வருஷம் வரக்கூடிய ஏரியாஸ் கொடுத்துருக்கோம். நாகப்பட்டினம் டு புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் ஹை ரிஸ்க் ஃப்ளட் ஏரியா தான் கொடுத்துருக்கோம். சென்னை, புதுச்சேரி பகுதியிலும் ஃப்ளட் அதிகமாக வரக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நகர்ப்புற பகுதிகளில் ஃப்ளட் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சென்னைக்கு 100 இயர்ஸ்ல இல்லாத ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதை பத்தி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒரு அறிக்கை நம்ம கொடுக்க போறோம். இன்னும் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல, அது அஃபீஷியலா இந்த டேஸ் இந்த டேஸ் நான் சொல்ல மாட்டேன். நான் கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு அந்த டேட் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஃபைனலா சில விஷயங்களை நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஃபைனல் அப்டேட் சீசன் ஏர்லி மார்னிங். ஃபைனலா வந்து இந்த வருஷம் பாசிட்டிவ் ஐடி சூப்பர் எல்னினோ ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மான்சூன் ரொம்ப தீவிரமான வடகிழக்கு பருவமழையாக நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அளவில் மிகப்பெரிய ஒரு வடகிழக்கு பருவமழையாக தீவிரமாக இருக்கும்.